ஸோ சிஏ இன்டர் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா செப்டம்பர் 2025ஓட ரிவிஷன் பேப்பர் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு ஐடியா மட்டும் நான் என்னன்றது சொல்லிடுறேன். சாப்டர் 1ல இருந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு 4 to 6 மார்க்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். அண்ட் செகண்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 8 to 12 மார்க்ஸ் நம்மளுக்கு வரும். And third chapter again 8 to 12. And fourth chapter அப்படின்னு பார்த்தோம்னா 12 to 18 marks it will come. And after that 5 and 6. So sixth chapter அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் குட்டி பார்ட் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கம்பைண்டாக நம்மளுக்கு 12 to 20 marks வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. And after chapter 7 அப்படின்னு பார்த்தோம்னா around 8 to 12 marks. And chapter 8 again 8 to 12 marks. And chapter 9 and 10 நான் combine பண்ணியிருக்கேன். And இதுலயும் around 12 to 18 marks will get. And chapter 11 இதுல 8 to 10 marks. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த சாப்டர்ல இருந்து நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் டிசைட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பீஸ் அகாடமி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. அண்ட் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரோட மாடல் அப்படின்றது ஆல்ரெடி வி நோ தான், கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு செக்ஷன் ஏ இருக்கு அண்ட் செக்ஷன் பி இஸ் தேர். செக்ஷன் ஏல என்ன பண்ணுவாங்க? இட் வில் பி மோஸ்ட்லி எம்சிக்யூஸ். அண்ட் இதில் கேஸ் ஸ்டடி பேஸ்டு வரலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த கேஸ் ஸ்டடி இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸாகவும் நம்மளுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அண்ட் இதில் எப்படி நம்மளுக்கு என்ன செட் கேட்கலாம் அப்படின்னா 30 மார்க்ஸில் ஒரு 10, 8, 6, 6 இந்த மாதிரி செட்டாக பிரித்து நம்மளுக்கு எம்சிக்யூஸ் கேட்கலாம், ஆர்எல்ஸ் இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்றது என்னது? கம்பல்சரி. ஸோ வி ஹாவ் டு அட்டெண்ட் தட் கொஸ்டின். அண்ட் ஆஃப்டர் தட் கொஸ்டின் நம்பர் 2 to 4 சாரி 6. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 2 to 6ல இருந்து எனி 4 நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே 14 மார்க்ஸ். அண்ட் இதோட மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா 5, 5, 4 இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆர்எல்ஸ் 3, 3, 4, 4 இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? சரி. அண்ட் இப்போ கேஸ் ஸ்டடிஸ்குள்ள போயிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் questions based on the case scenarios அப்படின்னு கொடுத்துருக்கோம். First case study என்னன்றதை read பண்ணிட்டு then we'll get into it. Mohan and Associates were offered the statutory audit of a semi-private limited for the financial year 2024-25. In line with the professional requirement, the firm communicated with the outgoing partner, Veera and Company, to inquire whether there were any professional or else other reasons that could be preclude them from accepting the appointment. However, there is no response was received from Veera and Company the same. Okay. So in first பேரால என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்றவங்க செமி பிரைவேட் லிமிடெட்ல புதுசா ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அண்ட் இங்க வந்து ஆல்ரெடி இருந்த ஆடிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் வீரா அண்ட் கம்பெனி. ஸோ இவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. அண்ட் ஹவ் வாஸ் இட் ப்ரீவியஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க ஏன் வந்து அந்த ஆடிட்டை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதுக்கான என்கொயரி தே ஆர் டூயிங், பட் தே டிடன்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வீரா அண்ட் கம்பெனி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். டியூரிங் த ஆடிட் ஆஃப் மிஸ்டர் ஏ, partner of Mohan and Associates, relied solely on the management representation letter to support the accounting treatment of certain tax matters and that were under appeal, and no additional audit procedures were performed to verify the appropriateness of the management of these matters in the financial statement, and which may raise a concern regarding the sufficiency and appropriateness of the audit evidence obtained. So second parallel என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோகன் அண்ட் அசோசியேட்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் ஏ அப்படின்ற ஒரு பர்சன் அங்க போயிட்டு ஆடிட் ஒர்க் எல்லாமே பாக்குறாங்க. ஸோ டியூரிங் தட் பீரியட் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேஷனை மட்டும் நம்பியிருக்காங்க ரிலேட்டட் டு டாக்ஸ் மேட்டர்ஸ். ஸோ டேக்ஸ் ரிலேட்டடாக அவங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத மேனேஜ்மெண்ட்டை மட்டும் அவங்க கொடுக்குற ஒப்பீனியனை மட்டும் ரிலை பண்ணி இருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸோ வெதர் அது கரெக்டாக இல்லையா, அதோட அப்ரோப்ரியேட்னஸ் எப்படி இருக்குது, அதோட சஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக ஹி டிடன்ட் பெர்ஃபார்ம் எனிதிங். ஓகே.
And next one, as Simi Private Limited had recently appointed a new accountant who lacked adequate knowledge of the accounting standards and applicable to the company. The management requires Mr. A to assist with the accounting and bookkeeping services. Okay. சிமி கம்பெனி என்ன பண்றாங்க, எகெயின் புதுசா ஒரு அக்கௌண்டன்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தியோ அண்ட் பேசிக் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அந்த கம்பெனில என்ன ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு இதை பத்தின ஒரு அடிக்குவேட் நாலேஜ் அண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் தட். ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டர் தட் இஸ் ஏ இஸ் த பார்ட்னர், என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், கரெக்டா? ஸோ ஏ கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸும் சேர்த்து நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிட்ட கேட்குறாங்க. பட் ஏ என்ன சொல்லிடுறாங்க, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு he declared to maintain his independence. ஓகேவா? நான் பண்ற ஒர்க்கையே நானே ரிவ்யூ பண்ணணுமா, தட் வில் பி அ டிஃபிகல்ட் ஒன், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அரைஸ் ஆகும், செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படின்றது வில் கெட் அரைஸ். ஸோ அதனால அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஏ என்ன பண்றாங்க, என்னால புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் பார்க்க முடியாது, ஆடிட் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு he declined that. So next என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Meanwhile, Mr. Raj, an investor in the Simi Private Limited, places a full reliance on the audited financial statement, believing they indicate a strong financial position, and he assumed that the audit guarantee the safety of his investment without any risk of loss. Okay. ஸோ இந்த ராஜ் அப்படின்ற இன்வெஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரிலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த லாஸும் வராது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அப்படியே நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேரண்டி, அந்த அசம்ஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சேம் எனக்கு இந்த அமௌண்ட்டை விட இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும், லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சரி. And while finalizing the audit documentation, Mr. A prepared the working papers in the physical form and believed that the paper documentation was mandatory. Okay. Audit பண்ணும்போது நான் என்ன பண்ணும், என்னென்ன பண்றேன், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத have to prepare in the working papers. கரெக்டா? ஓகே. அண்ட் இதை வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அதுதான் மேண்டேட்டரின்னு நினைச்சிட்டு மிஸ்டர் ஏ என்ன பண்றாங்க, பிசிக்கல் ஃபார்ம்ல மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கேஸ். ஓகே, இப்போ 1 by 1 MCQs பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் MCQ என்னன்னு பாருங்க. The previous auditor, Veera and Company, did not reply to the communication of Morgan and Associate, which fundamental principles of professional ethics is not followed by them. Okay. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆடிட்டர் யாராவது இருக்காங்க, ப்ரீடெசஸர் இஸ் தேர் அப்படின்னா they have to reply. ஓகேவா? புதுசா வர ஆடிட்டருக்கு அவங்க ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றது இட் இஸ் அ mandatory as per ICAI Code of Ethics. So outgoing partner என்ன பண்ணணும், புதுசா யார் வராங்களோ அந்த பார்ட்னருக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தட் இஸ் ப்ரொஃபஷனல் டியூட்டி. இஃப் இன் கேஸ் அவங்க பண்ணல அப்படின்னா, இஃப் இன் கேஸ் அவங்க ரிப்ளை எதுவும் பண்ணல அண்ட் கம்யூனிகேஷன் ஃபர்தரா ப்ராப்பரா போகல அப்படின்னா ஐசிஏஐயோட கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்துட்டு அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ தே ஹாவ் டு மெயின்டைன் அ ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அவங்க ஃபாலோ பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன், the auditor did not carry out any other audit procedure to justify the management treatment of the said tax matters under appeal in the financial statement, which is lagging on the part of auditor in such a situation. Okay. So, ஒரு auditor என்ன பண்ணணும், what they have to do, அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் விட்டுருங்க, கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணும், இஃப் இன் கேஸ் நான் ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, அங்கே என்ன டேட்டா சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான எவிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு கலெக்ட் தட். கரெக்டா? ஸோ நான் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ஆல்சோ. கரெக்டா? எனக்கு ரெலவெண்டா இருக்கணும். இஃப் இன் கேஸ் நான் இன்வென்ட்ரி எக்ஸாமைன் பண்ண போறேன் அப்படின்னா இன்வென்ட்ரி ரிலேட்டடான டீடைல்ஸ் மட்டும் தான் நான் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற எல்லா மேட்டர்ஸையும் உள்ள எடுத்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஃபைன். அண்ட் ஆஃப்டர் தட்
நான் எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட்டை ரிலே பண்ணி இருக்கேன் அப்படின்னா நான் கொடுக்குற ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? 100% கரெக்டா இருக்குமா? சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ், ஆடிட்டர் அவங்களோட இண்டிபெண்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அவங்களா தனியா வெரிஃபை பண்ணியிருக்கணும், பட் தே டிடன்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணல. அப்ப இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ப்ரொஃபஷனல் பிஹேவியர்னு சொல்ல முடியாது. இன்டெகிரிட்டி நம்மளுக்கு வராது. அப்ஜெக்டிவிட்டியும் சொல்ல முடியாது. ஸோ இட் வில் பி த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். ஸோ நான் என்ன பண்ணணும்? என்னோட ஓன் நாலேஜ் அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஐ ஷுட் நாட் ரிலை ஆன் அதர்ஸ் ஒப்பீனியன். ஓகே, நெக்ஸ்ட், Mr. A was requested to provide an accounting and bookkeeping service to Simi Private Limited and identify the type of thread to independence. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பண்ற ஒர்க்கை மறுபடியும் நானே ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Mr. Raj is confident that investment made by him is completely secure and there is no risk of any loss. ஸோ இந்த ஆடிட்டர் வந்து அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸாமைன் பண்ண வரைக்கும் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஹை லெவல் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் அவங்களால என்ன பண்ண முடியாது? ஃபுல் கேரண்டி அப்படின்ட்டு they can't able to give that. So it will be the second one. Next one, Mr. A was preparing the document and audit file in the physical, that is the paper format, believing that it is a compulsory to do so, and is Mr. A's understanding correct? Okay, and identify the correct statement regarding the form of an audit file. Okay, audit file அப்படின்றது என்ன? during the audit procedures நான் என்னென்ன பண்றேன் அது எல்லாத்தையும் நான் டாக்குமெண்டா பண்ணி வைக்கணும். that is called an audit file. ஸோ இது ரிலேட்டடா நம்ம பார்த்த SC 230 ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த SC 230 என்ன சொல்லுது? ஆடிட் ஃபைலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், பட் இட் குட் பி அ பிசிக்கல் ஆரல்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ஸ் ஆரல்ஸ் எனி அதர் மீடியா ஃபார்மேட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். அண்ட் பிசிக்கல் ஃபார்மேட்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு ஆன்சர் வில் பி பிசிக்கல் ஆரல்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஓகே, இதுல எந்த ஃபார்ம்ல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can keep that. அண்ட் இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இண்டிவிஜுவல் கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. While auditing a Happy Private Limited, CAM reviews the large number of invoices collected by the audit team. However, noticing that only if you have the third party confirmation, and CAM reminds the team that simply having a more document doesn't ensure the strong audit evidence, and had explained that reliability or quality of the matters too, and what CAM is trying to explain in the given situation. ஸோ நான் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும்? ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கணும் அண்ட் அது வந்து எனக்கு ரிலையபிளா இருக்கணும். இஃப் இன் கேஸ் அதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு இஃப் ஐ எம் பிலீவிங் அப்படின்னா நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? சரி, இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு ஜென்ரல் மென்டாலிட்டி அப்படின்றது ஒரு கிரியேட். கரெக்டா? சரி, இப்போ அங்க புக்ஸ்ல இருக்கிறது விட்டுருங்க. ஜென்ரலா இப்போ ஒரு பிளேஸுக்கு போறீங்க அண்ட் நீங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நோட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அண்ட் போன உடனே நம்மள யாராவது இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க். கரெக்டா? ஸோ இப்போ யாரும் இன்வைட் பண்ணல அப்படின்னா அடுத்த டைம் அந்த பிளேஸ்க்கு போவீங்களா? போக மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். am I right? சேம் ஹியர் ஆல்சோ. ஆடிட்டர் எக்ஸாமைன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா ஓகே மிஸ்டேக் இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாமைன் பண்ணுவோம், வேற இனி எதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு they will examine more. Okay, so it depends upon the reliability. So if in case less reliable இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய எவிடன்ஸ் அப்படின்றது வேணும். ஓகே, அண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்றதுனால அது ஸ்ட்ராங்கா என்னால கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன் திஸ் கேஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் த சஃபிஷியன்சி. நான் வச்சிருக்கிறது நான் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு போதுமா? ஓகே, அண்ட் இட் ஆல்சோ ஷுட் பி ரிலையபிள் அண்ட் குவாலிட்டி மேட்டர்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சொன்னதே தான். இப்போ இன்வென்ட்ரி நான் எக்ஸாமைன் பண்ண போறேன்னா அது ரிலேட்டடான அப்ரோப்ரியேட்னஸ் ஷுட் பி தேட்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு sufficiency அப்படின்றத it will refers the quantity and appropriateness அப்படின்றது அதோட குவாலிட்டியை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணும். ஸோ our answer will be the D option. Next one, as per SA 560, when after the date of the auditor report but before the date of financial statement are issued, a fact becomes known to the auditor that had it been known at the date of the auditor report may have caused the auditor to amend the auditor's report. The auditor shall. So இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. Modify the opinion accordance with the SE 705 and provide the amend audit report and discuss the matters with the management and determine whether the financial statement need a amendment and notify the shareholders directly to prevent the reliance on the auditor report and withdraw from the engagement and disclaim an opinion. Okay. So இப்போ financial statement for example, இதை நான் ப்ரிப்பேர் பண்றது 31/3/2024 நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேட்லயே ஆடிட்டர்னால என்ன பண்ண முடியாது, they can't able to give a report. So in case ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து 1/5/2025 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் அண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும். ஸோ இப்போ இதையெல்லாம் என்ன பண்ணணும், வெதர் ஷுட் ஐ இன்க்ளூட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஸோ அவங்க டெஃபினெட்லி இஃப் இன் கேஸ் அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு ஆர் எல்ஸ் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மாடிஃபை பண்ணணும், தட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கும் போது தான் தே வில் கிவ் அ மாடிஃபைடு ஒப்பீனியன். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்டா அவங்களால நோட்டிஃபை பண்ண முடியாது அண்ட் வித்ட்ராயலையும் தே கான்ட் ஏபிள் டு அவங்களோட கன்சர்னையும் வித்ட்ரா பண்ண முடியாது இம்மீடியட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ வை இட் இஸ் ஹேப்பனிங், எதனால இது இப்படி இருக்கு அண்ட் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க காமிச்சிருக்கீங்களா இல்லை அப்படின்னா லைக் நோட்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற இந்த டிஸ்கஷன் போகணும். அண்ட் ஆஃப்டர் தட் அமெண்ட்மெண்ட் இஸ் நீடட் அப்படின்னா தே கேன் சேஞ்ச் த ஆடிட் ரிப்போர்ட் ஆல்சோ. Next one, Supriya has taken a loan from a bank by pledging her NSC, that is National Savings Certificate, which is eligible for the surrender. The loan account currently shows no sign of repayment delay. Okay, and the bank confirms the adequate margin is available in the account. And however, the loan has technically become overdue. And how should the bank classify this loan account? Okay. ஸோ சுப்ரியான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோன் அப்படின்றத எடுத்திருக்காங்க பை பிளட்ஜிங் ஹர் என்எஸ்சி சர்டிஃபிகேட். ஓகே, அண்ட் இதில் வந்து அடிக்குவேட் மார்ஜின் இருக்கு அண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சைன்ஸுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணணும்? ஸோ என்பிஏ அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் எப்போ ஒரு நான் பர்ஃபார்மிங் அசெட்னு எப்போ நம்ம சொல்லுவோம், இஃப் இன் கேஸ் நான் லோன் கொடுத்துருக்கேன் என்னால் அதை கலெக்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கும் போது தான் ஐ ஹாவ் டு கிளாசிஃபை தட் ஆஸ் அ என்பிஏ. கரெக்டா? பட் இங்க அந்த மாதிரி ஓவர்டியூக்கான எந்த சைன்ஸும் கிடையாது. கரெக்டா? ஸோ என்பிஓட இது எனக்கு அடிக்குவேட்டா இல்லை அண்ட் அந்த கிரைட்டீரியா இதாகல. அண்ட் ஆஃப்டர் தட் அடிக்குவேட் மார்ஜினும் அவங்களோட அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளால ரைட் ஆஃப் அப்படின்றதும் பண்ண முடியாது. அண்ட் த அக்கௌண்ட் கிளாசிஃபை டிபெண்ட்ஸ் ஆன் த பாரோவர்ஸ் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதையும் நம்மளால அவ்வளோ இதாக சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ என்பிஏவா கிளாசிஃபை பண்ண முடியாது பிகாஸ் அடிக்குவேட் மார்ஜின் அப்படின்னு அங்கே இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட ஆன்சரா வரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் என்னன்னு பார்ப்போம். Mini and Associates, a chartered accountant, were appointed as the auditor of CIN Limited, a construction company. During the audit, CA Mini, a partner of the firm, noticed the following. Okay. The company has several ongoing projects, but only selected projects revenue has been reported. So, the first point, எனக்கு என்னென்ன சோர்சஸ்ல இருந்து இன்கம் வருதோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கணும். பட் ஹியர் வாட் இஸ் லாகிங், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு பட் ரிப்போர்ட் பண்ணது கொஞ்சம் தான் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, several expenses vouchers are either missing or the handwritten and lack of proper authentication.
எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் அப்படின்றது இல்லை. சம்டைம்ஸ் இட் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் சம்டைம்ஸ் எப்படி இருக்கு, ஹேண்ட் ரிட்டனா வச்சிருக்காங்க அண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் தட். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட நான் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் ஆத்தரைசேஷனும் கிடையாது. ஆஃப்டர் தட் the company has changed its depreciation method from the straight line to written down value method without the adequate disclosure in the financial statement. If in case நான் என்னோட மெத்தடை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் தட் இன் மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் இங்க அவங்க அதையும் பண்ணல. These matters were brought to the attention of the management. However, the management argued that these issues or fall outside of the auditor's scope responsibility. இது எல்லாமே ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வரல அப்படின்றாங்க. ஸோ வெதர் தி கன்டென்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் கரெக்ட். மேனேஜ்மெண்ட் சொல்றது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சொல்றது அப்சல்யூட்லி இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத வி ஹேவ். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு ஆடிட் ஆஃப் எஃப்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நமக்கு என்னென்ன கவர் ஆகும், அந்த என்டிட்டியோட ஃபுல் ஆஸ்பெக்ட் என்ன. நான் இங்க கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுறேன், நான் ஃபுல்லா சொல்லல. அண்ட் இங்கேயே வந்துட்டு லாஸ்ட்ல நம்மளுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் யூ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஆல்சோ. நான் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். ஸோ கீவேர்ட்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம எழுதிருங்க. அண்ட் மற்றது கூட நம்மளோட ஓன் வேர்டிங்ஸ்ல போட்டு எழுதணும்னா தட் வில் நாட் பி அ இஷ்யூ. பட் கீவேர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அப்படின்றது வரும். ஸோ கீப் தட் இன் அ மைண்ட். So, scope of FS audit. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்டிட்டி ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இட் வில் கவர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி. அண்ட் ஆஃப்டர் தட் நான் கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி அ ரிலையபிள். அதுல கரெக்டா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி சஃபிஷியன்ட் டு ஃப்ரேம் அண்ட் ஒப்பீனியன். நான் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு அது எனக்கு ஆப்டா இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். அண்ட் ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர். ஸோ இஃப் இன் கேஸ் ஏதாவது மெத்தட் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டிஸ்க்ளோஷர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்கணும், தே ஹாவ் டு provide that in your financial statement. Chapter 2ல இருந்து ஒரு question கேட்டிருக்காங்க பாருங்க. CA Rishu is appointed as an auditor of a manufacturing company with a complex supply chain. Okay. So அந்த கம்பெனியோட சப்ளை செயின் எப்படி இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. And they are having a multiple inventory locations also. And recently introduced the financial reporting requirement and some article assistant and expert assigned for the inventory verification or performing a part of the audit team of CA Rishu. And to ensure that audit risk is reduced to an acceptably low level, and CA Rishu is focused on the developing an effective and efficient audit plan. Explain the benefits of adequate audit planning in the audit of a financial statement. சரி, audit planning அப்படின்றது என்ன? ஸோ ஆடிட் ப்ராசஸ் நான் பண்ண போறேன். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் பண்ண போறேன், ஸோ எந்தெந்த ஏரியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப். ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன், யூ ப்ளீஸ் ரைட் டவுன். இட் வில் ஹெல்ப்ஸ் டு கிவ் அ அட்டென்ஷன் ஆன் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இஃப் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அண்ட் அதை ரிசால்வ் பண்றதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நான் தான் ஆடிட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நானே ஃபுல்லா ஆடிட் பார்க்க மாட்டேன். எனக்கு கீழே ஒரு 2-3 பர்சன்ஸை செட் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அவங்க தான் கிளரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. ஃபைனலாக நான் வெரிஃபை பண்ணிட்டு ஐ வில் புட் அ சைன் ஆன் தட். கரெக்டா? ஸோ அவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அண்ட் அவங்கெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப்
engagement team. And after that எனக்கு எந்த அசிஸ்டன்ட் வேணும் அண்ட் யாருக்கு எந்த ஒர்க்கு கொடுக்கறது அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்கள அசஸ் பண்றது அண்ட் ஆஃப்டர் தட் செலக்ஷன் ஆஃப் அ டீம் அண்ட் வெதர் அவங்களுக்கு தேவையான கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கா, ஒரு ஒர்க் அசைன் பண்றோம்னா அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி we can able to predict that also. And after that அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ அதுக்கான டைரக்ஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். வெதர் அவங்க கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த டீமை நம்மளால சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் அண்ட் அவங்க ஆல்ரெடி பண்ண ஒர்க்கை ரிவ்யூ பண்ணிட்டு இஃப் இன் கேஸ் அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுமா, அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு தேவையா, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஆடிட் பிளான் அப்படின்றது இட் வில் பி அ வெரி ஹெல்ப்ஃபுல். And next one, chapter 3. During the audit of Apex Limited, the auditor planned to place the reliance on the internal controls related to the revenue recognition process, and which appears well designed based on the preliminary assessment. And however, due to the materiality of a revenue and inherent risk of the overstatement, the auditor concludes that more pervasive audit evidence is needed to evaluate the effectiveness of these control and discuss the matters the auditor may consider in determining the extent of test control. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஆடிட்டர் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவிடன்ஸ் அப்படின்றது எதுக்கு, வெதர் அந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு இட் இஸ் நீடட். கரெக்ட். இங்க சைட்ல எழுதிக்கலாமா. அண்ட் இதுல என்னென்னலாம் அவங்க பண்ணலாம் அப்படின்னா frequency of the performance of control. ஸோ in case நான் ஒரு கண்ட்ரோலை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தட் லென்த் டைம் during the audit period that auditor is rely on the operating effectiveness. ஸோ அவங்க எவ்வளோ டியூரேஷனுக்கு அந்த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ரிலே பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் இஃப் இன் கேஸ் நான் என்னோட இன்கம் ஒரு 2 lakh அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இதுல எந்த அளவுக்கு டீவியேஷன்ஸ் வந்தா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் த கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் நான் செட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து எந்த அளவு டீவியேஷன் வந்தா ஐ கேன் ஏபிள் டு அக்செப்ட். அண்ட் ஆஃப்டர் தட் ரெலவன்சி அண்ட் ரிலையபிலிட்டி, ஆடிட் எவிடன்ஸோட ரெலவன்சி எப்படி இருக்கு அண்ட் அதோட ரிலையபிலிட்டி. அண்ட் ஆஃப்டர் தட் ஆடிட் எவிடன்ஸை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நான் கலெக்ட் பண்ணணும், extent of the audit evidence. ஸோ இதை எல்லாத்தையும் ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தான் அண்ட் அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சாப்டர் 4. Bolt Limited supplies Navy uniform across the country. The company has 5 warehouses at different locations throughout the India and 4 warehouses at the borders. And the major stocks were generally supplied from the borders. And Bolt Limited appoint KPM and Company to conduct the audit for the financial year 2024 to 25. And Mr. P, partner of KPM and Company, and attend all physical inventory counting and control throughout the India, but could not attend the same at the border due to the unavoidable reasons. And you are required to advise KPM Company how sufficient and appropriate audit evidence regarding the existence and conditions of the inventory may be obtained, and how an auditor is supposed to deal when attendance of physical inventory counting is impractical. Okay. Inventory counting பண்ணும்போது என்ன பண்ணணும். ஓகே.
ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்துட்டு இந்தியாக்குள்ளேயும் இருக்கு அண்ட் பார்டர்ஸ்லயும் இவங்க இன்வென்ட்ரிஸ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் பண்ணும்போது என்ன பண்றாங்க, இந்தியாக்குள்ள மட்டும் பண்ணிட்டு அண்ட் பார்டர்ஸ்ல பார்க்கல டியூ டு த அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் அப்படின்றத மட்டும் தான் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா நம்ம என்ன எஸ்ஏ படிச்சோம், எஸ்ஏ 501 ஆடிட் எவிடன்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்பெசிபிக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா. ஸோ எனக்கு எப்ப பிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்டிங் அப்படின்றது இம்ப்ராக்டிக்கலா ஆகும். ஸோ எனக்கு ஒரு வேலிட் ரீசன் ஷுட் பி தேர், கரெக்டா. ஸோ லைக் இப்போ நாங்கள் போய் எக்ஸாமைன் பண்ணுறது ஒரு கெமிக்கல் ஐட்டமா இருக்கு, ஸோ அது பட்டுச்சுன்னா எனக்கு பிசிக்கலா ஹார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர், ஆர்எல்ஸ் அந்த லொகேஷன் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாத பிளேஸா இருக்கு, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹசோடஸ் ப்ராசஸா இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் தான் நம்மளோட வேலிட் ரீசனா கன்சிடர் பண்ணிட்டு we can avoid the physical inventory counting. லைக் எனக்கு வந்து காஸ்ட் நிறைய செலவாகுது, இல்ல அது பார்டர்ஸ்ல இருக்கு, 4 பார்டர்ஸ்லயும் போயிட்டு என்னால எக்ஸாமைன் பண்ண முடியாது, ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும், இதை எல்லாமே நம்மளால ஒரு வேலிட் ரீசனா எடுத்துக்க முடியாது. ஓகேவா. ஸோ எப்பயுமே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், ஸோ இந்த லைக் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர்எல்ஸ் ரிஸ்க் இருக்கிறதுனாலயோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால மட்டும்தான் பிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்டிங் அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். சரியா. அண்ட் எஸ்ஏ 501ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, they have to attend the physical inventory counting unless it become a impractical. ஸோ இதுல அவங்க என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன் they have to evaluate management instructions and procedures. Once again, ஸோ இன்வென்ட்ரியை ரெக்கார்ட் பண்றதுல அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். அண்ட் ஆஃப்டர் தட் தே ஹாவ் டு அப்சர்வ் performance and management count procedure. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் இன்வென்ட்ரிஸ் கவுண்ட் பண்றதுக்கு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்ஸ்பெக்ஷன், இன்வென்ட்ரிஸை ஃபிசிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் இன் கேஸ் அது சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னா they can able to perform the test controls also. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஒரிஜினல் இன்வென்ட்ரி கவுண்ட் என்ன, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடியும். சரியா. அண்ட் இஃப் இன் கேஸ் எனக்கு இம்ப்ராக்டிக்கலா ஆயிடுச்சு, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆடிட்டர் என்ன பண்ணலாம், they can follow once again additional procedures. ஓகே. ஸோ ஃபிசிக்கலா நம்மளால அட்டன் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத they can check out. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இன்வென்ட்ரிஸ் பர்ச்சேஸ் பண்ணது ஸ்டாக் கவுண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் சேலுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அண்ட் டிஸ்பேச் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ், கூட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது கூட்ஸ் ரிசீவ் நோட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அண்ட் இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்ன பண்ணலாம், செக் அவுட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் எனக்கு நான் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட், ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு அது ஆப்டா இல்லை அப்படிங்கும்போது they have to give a modified opinion. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்கோப் என்ன ஆயிடுது, ரொம்ப லிமிட் ஆயிடுது as per SC 705. ஸோ they have to give a modified opinion. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசைன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அண்ட் ரிவிஷனும் அதே பேசிஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எம்சிக்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கேஸ் ஸ்டடி அதை படிச்சு நான் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எம்சிக்யூவை லாஸ்டா அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் மார்க் உங்களால எந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஃபீலிங் எம்சிக்யூஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கும்போது அதை லாஸ்டா அட்டன் பண்ணுங்க. அண்ட் அதில் நம்ம இந்த அனலைஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகுது இல்லையா, ஸோ அதனால அப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ தட் எனக்கு எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்குள்ள வரும். ஸோ எம்சிக்யூஸ் அப்படிங்கும்போது நமக்கு பெருசா எந்த இஷ்யூவும் இருக்காது. அண்ட் ஹியர் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ. கரெக்டா? ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம தப்பா எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா தான் நம்ம ரொம்ப பயப்படணும். ஐயோ எம்சிக்யூவா, நான் தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன்னா எனக்கு மார்க் போயிடும் அப்படி. பட் இங்க நம்மளுக்கு அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படியே ஃபோக்கஸ்டா ரிலாக்ஸ்டா உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ படிக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனோட படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம மைண்ட்ல எதுவும் நிற்காது. காம் அண்ட் கூலா இருக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷில்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.